வணக்கம். தேனீக்கள் இயற்கையின் சிறிய உழைப்பாளிகள். அவர்கள் ஆயிரக்கணக்கான பூக்களை சுற்றி ஒவ்வொரு பூவிலிருந்தும் ஒரு சிறிய அளவு நெக்டரை சேகரிக்கின்றனர். அந்த நெக்டரை அவர்கள் தங்கள் கூட்டில் சேமிக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் 1000 முறை பறந்து 1000 முறை உழைத்துதான் அந்த சேமிப்பு பெருகுகிறது. ஒரு பூவிலிருந்து கிடைக்கும் நெக்டர் சொட்டு எவ்வளவு சிறியது தெரியுமா? ஆனால் அதை போல பல லட்சம் பூக்களை பார்வையிட்ட பிறகுதான் ஒரு தேன் கூட்டில் தேன் உருவாகிறது. அவர்கள் தங்கள் சிறகுகளை அசைத்து அந்த நெக்டரிலிருந்து நீரை ஆவியாக்கி மெதுவாக அடர்த்தியான தேனாக மாற்றுகின்றனர். இந்த செயல்முறை ஒரே நாளில் நடப்பதில்லை. வாரங்கள், மாதங்கள் ஆகியேதான் ஒரு கூட்டில் தேன் நிரம்புகிறது. இப்படி உருவாகும் தேன் என்பது இயற்கையின் மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று. ஆனால் அந்த தேன் நம் கையில் வருவதற்கு இன்னொரு தைரியமான மனிதரின் பங்கு இருக்கிறது. நாம் வீடியோவில் காணும் அந்த நபர் இயற்கை தேன் கூட்டுகளை மரங்களில் ஏறி எடுத்து வரும் தேன் சேகரிப்பவர். அவர் செய்யும் வேலை எவ்வளவு ஆபத்தானது! உயரமான மரத்தின் கிளைகளில் தொங்கும் கூட்டை கண்டுபிடித்து அதற்குள் ஏறி செல்ல வேண்டும். அருகில் நூற்றுக்கணக்கான தேனீக்கள் பறந்து கொண்டிருக்கும். அவர்கள் தங்கள் இல்லத்தை காப்பாற்ற துடிப்பார்கள். குத்தாமல் விடமாட்டார்கள். அந்த குத்துக்களின் வலி எவ்வளவு கொடியது! இருந்தாலும் அவர் பொறுமையுடன் அதை சமாளிக்கிறார். அதோடு மரத்தின் உயரம், கிளையின் பலவீனம், சமநிலையை இழக்கும் அபாயம் இவையெல்லாம் சேர்ந்து அந்த வேலையை இன்னும் கடினமாக்குகிறது. ஆனால் அந்த துணிச்சலுடன் தான் அவர் தேன்கூட்டை எடுத்து வந்து நமக்கு காட்டுகிறார். இந்த வீடியோவில் பாருங்கள். அவர் கொண்டு வந்த பச்சை தேன் கூட்டிலிருந்து மெதுவாக சுரந்து வரும் அந்த வெண்ணிற தேன். எந்த இயந்திரமும் இல்லை, எந்த ரசாயன கலப்பும் இல்லை, எந்த செயற்கை முறையும் இல்லை. இயற்கையே தயாரித்த தூய தேன். தேன் என்பது வெறும் இனிப்பு அல்ல, அது மருந்து. நம் முன்னோர்கள் ஒரு தேன் சொட்டு 100 மருந்து என்று சொன்னது வீண் பேச்சல்ல. அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, காயங்களை ஆற்றுகிறது, தொண்டை வலியை குறைக்கிறது, உடலுக்கு உடனடி ஆற்றலை தருகிறது, மனதுக்கும் அமைதியை கொடுக்கிறது. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யோகா என்பதை கண்டாலும் தேன் ஒரு அத்தியாவசிய அங்கமாக தோன்றும். இன்று நவீன விஞ்ஞானமும் இதையே நிரூபித்திருக்கிறது. இப்படி பச்சை தேன் கூட்டிலிருந்து எடுக்கப்படும் தேன் சுவை அது உலகில் எந்த பாட்டிலும் கிடைக்கும் தேனின் சுவையுடன் ஒப்பிட முடியாது. அந்த இயற்கையான சுவை, அந்த புதிய மனம், அந்த இனிமை, இதை அனுபவிப்பது உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதம். நாம் பார்க்கும் இந்த சில நிமிடங்கள் உண்மையில் மாதங்களாக தேனீக்கள் உழைத்த உழைப்பையும் அந்த உழைப்பை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மனிதரின் துணிச்சலையும் பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு தேன் சொட்டும் தேனீக்களின் அர்ப்பணிப்பு, சேகரிப்பவரின் உழைப்பு, இயற்கையின் அன்பு, நம் வாழ்வின் இனிமை. அதனால்தான் தேன் சுவைத்த எவ்ரி டிராப்பும் நம் நாக்கில் மட்டும் இனிப்பை தருவதில்லை, அது நம் இதயத்திலும் ஒரு நன்றியுணர்வை விதைக்கிறது. இனி ஒரு தேன் சொட்டை காணும் போது அதன் பின்னால் இருக்கும் இந்த பெருமை கதையை நினைவு கூர்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.